தேங்காய் சட்னி அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தோசை கூட சாப்பிட. இப்போ வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பல்லியாக பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆனியன் வதக்கணும். 3 ஆனியன், 3 டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி போட்டு நான் அரைச்சின்னுக்கிறேன். ஆனியன் ஒண்டி ஃப்ரை பண்ணணும், மீதியெல்லாம் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் ஜீரகம், நான் மசாலாலாம் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டுக்கிறேன். வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சுக்கிறேன். ரொம்ப வேகக்கூடாது உருளைக்கிழங்கு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டுக்கணும். சிம்பிளான ஒரு ரெசிபி தான் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் பாயில் ஆகணும். அப்புறமா ஆலு மட்டர் சப்ஜி ரெடி. தேவையான அளவு வாட்ரு போட்டுக்கலாம். இல்லை இப்படி இருந்தால் இவ்வளோ கட்டி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.